Right. Assalamu alaikum and good evening. நாங்கள் நேற்று பாடம் நடக்கல இல்லையா? ஒரு சில வேலை காரணமாக நேற்று பாடம் நடக்கல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் உங்களுக்கு பாடம் இருக்கும், சனிக்கிழமையும் உங்களுக்கு பாடம் இருக்கும். சரியா? இப்போ நாங்கள் போன கிழமை நடக்கல, அப்போ அதுக்காக வேண்டி நான் அந்த டைம் எடுக்கிறதுக்காக வேண்டி ஆனால் அந்த சிலபஸை எவ்வளோ குயிக்காக முடிக்க இயலுமோ அவ்வளோ குயிக்காக அந்த மாத்தைக்குள்ள முடிக்கிறதுக்கு நான் மேக்சிமம் ட்ரை ஒன்று கொடுப்பேன். சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு 9வது வினாவுக்கு வரோம்ல. 9வது வினாவை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல 9A எழுதி செய்ய தந்த வினா. இப்ப இதுல இந்த கேள்வி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா முதலாவது 9Aக்கு வாரம்ல. 9Aக்கு வாரம். 9Aயில எங்களுக்கு ஏ பி பார் சக, பி பார் சக, ஏபி சக, ஏ பார் பி பார்லா. இதை நிறைய முறைகள்ல நாங்க செய்யலாம். நிறைய அடிப்படைகள் என்ன செய்யலாம், நாங்க செய்யலாம். ஒரு அடிப்படையை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இன்னைக்கு தானே இது ரெண்டுக்கும் இடையில பி பார பொதுவா எடுக்கிறோம். பி பார எடுத்தீங்கன்னு சொன்னா ஏ சக ஏ பார் எங்களுக்கு வரும் சக. இது ரெண்டையும் மிகைமை விதிக்கு அமைவாக என்ன செய்யலாம், பி பார் சக ஏ என்று எழுதலாம். என்ன எழுதலாம்? பி பார் சக ஏ என்று எழுதலாம். ஏன்? பி பார் பி போயிடும்ல. அப்ப போனா எங்களுக்கு பி பார். அப்ப நாங்க என்னன்னு சொல்ல போறோம், இதுல பங்கீடு என்னன்னு சொல்ல போறோம், பங்கீடு கொமா மிகைமை என்று ரெண்டையும் நாங்க மென்ஷன் பண்ண போறோம். இதுல எங்களுக்கு ஒன்று மிஞ்சும்ல, நிரப்பு பி பார் சக ஏ. அப்ப இவரை சொல்லுவோம் என்ன கேட்டால் நிரப்பு விதி என நாங்க சொல்லுவோம்.
இதில் எங்களுக்கு பி பார் சக பி பார் சக ஏ காரணம் அடையாள விதி என்று நாங்கள் சொல்லுவோம். இதுல ஒரு பி பார சக ஏயை நாங்க கொடுப்போம் சமன் ஏ சக பி பாரனும் எழுதலாம். இப்படியும் படிக்கலாம், இப்படியும் படிக்கலாம். காரணம் அதே வலு விதியை நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப விட ஏ சக பி பார் எங்களுக்கு வரலாம். இப்ப நிறைய முறைகள்ல இவரை நீங்க நினைஞ்சிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். நீங்க என்ன முறையில செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு விட என்ன வந்திருக்கும் என்று சொன்னா ஏ சக பி பார் தான் வந்திருக்கும். சரியா? அப்ப இது இருந்தா பாச போடும். இப்ப நான் அதுல பிக்கு வரல. அப்ப நான் இதுல பி எழுதுறேன். இந்த இந்த பாட்ல நான் பி கேள்வியை செய்றேன். சரியா? பி கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏ சக பி ஏ சக பி பார்ஸ் ஏ பார் சக பி. இதுல என்ன மாதிரி நடந்து சொல்றேன். இது நிறைய முறைகள்ல செய்யலாம். ஒன்று இதை இதோட பெருக்கி இதோட பெருக்கலாம், அப்படின்னு நீங்க செய்யலாம். அல்லது நீங்க என்ன ஜெயிக்கலாம் சொன்னா பங்கீட்டு விதியின் இரண்டாவது யூஸ் பண்றேன். பங்கீட்டு விதியின் முதலாவது என்ன? ஏ பி சக சி சமன் ஏ பி சக ஏசி. இதான் பங்கீட்டு விதியின் முதலாவது. ஏய பொதுவாக எடுத்த உடனே பி சக சி வரும். பங்கீட்டு விதியின் இரண்டாவது என்ன? ஏ சக பிசி. இது பங்கீட்டு விதியின் முதலாவது, இது பங்கீட்டு விதியின் இரண்டாவது. இது எப்படி பங்கீட்டு விதியில் எழுதுவோம்? ஏ சக பி ஏ சக சி என்று எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? ஏ சக பி ஏ சக சி என்று பங்கீட்டு விதியில் எழுதுவோம். இப்ப நான் பங்கீட்டு விதியின் இரண்டாவது என்ன செய்யறேன்? இங்க கொண்டார். இப்ப ஏய பொது எடுத்தோம்டா இதுல ஏய பொது எடுத்தா ஏ இங்க வந்துடும். பிசி பெருக்கப்படுறதானே, அப்ப பெருக்கப்படும். அப்ப நான் இதுல ஏய பொது எடுத்தா சக பி இன்டு பி பார் எங்களுக்கு வரும். இதுல ஏ பார் சக பி எங்களுக்கு வரும். இப்ப இதுல என்ன வரப்போகுது? ஏ. அப்ப இது காரணம் என்ன? பங்கீட்டு விதி. இது காரணம் பங்கீட்டு விதி. இதுல ஏ சக பி இன்டு பி பார் 0, ஏ பார் சக பி. இப்ப எங்களுக்கு காரணம் நிரப்பு விதி சமன் ஏ ஏ பார் சக பி. இது காரணம் அடையாள விதி. ஏன் ஏ சக 0 ஏ. இப்ப பெருக்கம் வருதுடா. பெருக்கம் வந்தா நேரடியாக விடை எழுதலாம். என்ன? பங்கீட்டு விதியின் இரண்டாவது, சாரி, மிகைமை விதியின் இரண்டாவது. மிகைமை விதியின் ஒன்று சொல்லுவோம் ஏ சக ஏ பார் பி சமன் ஏ பி. அதுல ரெண்டாவது, சாரி, ஏ பார் பி சமன் ஏ சக பி வரும். இது மிகைமை விதியின் முதலாவது. இரண்டாவது ஏ பார் சக பி சமன் ஏ பி வரும். ஏ பார் சக பி சமன் ஏ பி வரும். சரியானே? இது பங்கீட்டு விதியின் என்ன வரும் என்று கேட்டார் இரண்டாவது எங்களுக்கு வரும். அப்ப இதுல பங்கீட்டு விதியின் இரண்டாவதுக்கு நீங்க விட ஏபி, சாரி, மிகைமை விதியின் இரண்டாவதை போட்டு போட்டு ஏபியை போட்டு விட என்ன சொல்லலாம்? மிகைமை விதி என்று நீங்க சொல்லலாம். அல்லது இவரை பெருக்கிற எப்படி? ஏ இன்டு ஏ பார் சக ஏபி. இப்ப எங்களுக்கு அல்லது இப்படியோட விட வந்தா இதோட முடிஞ்சு. இல்லாட்டி இன்னும் 2 ஸ்டெப் நீங்க போகணும். என்ன? ஏ இன்டு ஏ பார் 0 சக ஏபி. இவருக்கு சொல்லணும் என்ன? நிரப்பு சமன் இது பங்கீடு ஏபி அடையாளம் என்று சொல்லணும். அப்ப எப்படி போட்டாலும் உங்களுக்கு கூட ஏபி தான் தரப்போகுது. அப்ப ஏ பார் சக பி வந்தா ஏபி போட்டு போட்டு என்ன போட போறோம்? அடையாளம் போட போறோம். சரியா? இது பி இருந்தா பாச போடுவேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? அவரை சி கேள்விக்கு வரல. அப்ப நான் இவர் என்ன செய்யறேன்? ரிமூவ் பண்றேன். சரி? இப்ப இதுல ஏ பார் பி ஏபி இது ரெண்டுக்கும் இடையில பொது வராது. இதோட பெருக்கமாக இருக்கலாம். அப்ப நாங்க இதை என்ன செய்ய போறோம்? இதை குறுக்கு பெருக்கம் செய்ய போறோம். எப்படி? இது சி கேள்விடா. சிக்கு வாரம்
ए बार सह बी, ए सह बी बार, ए बार சக பி பார். சரியா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இதை இதோடையும் இதை இதோடையும் பெருக்கிறீங்க. இதை இதோடையும் இதை இதோடையும் பெருக்கிறீங்க. இது வளமையை போல பெருக்கப்பட போகுது. அப்ப பெருக்கல் என்ன வரும்? ஏ பார் ஏ சக ஏ பார் பி பார் சக ஏபி சக பி இன்டு பி பார். இவ்வளவு முறாள். சக இங்க என்ன வரப்போகுது? ஏ இன்டு ஏ பார் சக ஏ பி பார் வந்துடும். காரணம் என்ன? பங்கீடு. இவங்களுக்கு இதுல பூஜ்ஜியம் நிரப்பு. ஏ பார் பி பார் சக ஏ பி சக இதை கொடுத்து போட்டு ஏபி பாரையே நீங்க போட்டிருக்கலாம்ல. இதை கொடுத்து போட்டு என்ன போட்டிக்கலாம்? ஏபி பாரையே நீங்க போட்டிருக்கலாம். என்ன காரணம்? மிகைமை விதின்னு சொல்லி போட்டு அப்ப நான் மிகைமை விதியோட என்னத்தை போட்டுறேன்? ஏபி பார போடுறேன். இதுக்கு காரணம் பங்கெடுக்குமா மிகைமை. சரியான? இது மிகைமை. அல்லது இணைஞ்சிருக்கலாம், நீங்க பெருக்கி போட்டுக்கலாம். அப்ப ஏ இன்டு ஏ பார்ஸாக ஏ பி பார கொடுக்கும்ல. கொடுத்துட்டு பி இன்டு பி பார் பூஜ்ஜியம். இதுல என்ன வருது? இறைக்கு பூஜ்ஜியம் சக ஏ பி பார் எங்களுக்கு வரும். காரணம் நிரப்பு. இப்ப அப்படியே எழுதுறோம்ல. ஏ பார் பி பார் சக ஏ பி ஏ பி பார். இப்ப பெருக்கப்படுது என்னண்டு? ஏ பார் பி பார் ஏ பி பார் என்றா இது இதோடையும் இது இதோடையும் பெருக்கப்படுது. சக ஏபி ஏ பி பார். இப்ப இதுல ஏ இன்டு ஏ பார் பூஜ்ஜியம். அப்ப காரணம் என்ன? எங்களுக்கு இது அடையாளம், இது பங்கீடு. சமன் ஏ இன்டு ஏ பார் பூஜ்ஜியம் இன்டு பி பார் சக பி இன்டு பி பார் பூஜ்ஜியம் இன்டு ஏ. இப்ப காரணம் நிறம். சமன் பூஜ்ஜியம் சக பூஜ்ஜியம், காரணம் அடையாளம். அப்ப விடன் இருக்கணும், பூஜ்ஜியம் இருக்கும். நீங்க எப்படி செஞ்சாலும் அதுக்கு விடன் என்ன வந்திருக்கும்? பூஜ்ஜியம் தான் வந்திருக்கும். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்? அடுத்த ஆளுக்கு போவார். இப்ப நான் டி கேள்விக்கு வரல. டி கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா ஏ சக பி ஏ பார் சக பி பார் ஏ சக பி பார். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இதுல பி பார பொது எடுக்கலாம். அப்படித்தானே? அவ அல்லது இது ரெண்டுலையும் ஏ பொது எடுக்கலாம். எப்படி நான் செய்யலாம்? அப்ப நான் ஏ சக பி எடுத்துட்டு இதுல என்ன செய்யறேன்? பி பார பொது எடுக்க. இது ரெண்டுலையும் எடுத்தோம்னா சக ஏ இன்டு ஏ பார். காரணம் என்ன? பங்கீடு. அப்ப ஏ சக பி இதுல பி பார் சக பூஜ்ஜியம், காரணம் நிறம். சமன் ஏ சக பி இன்டு பி பார், காரணம் அடையாளம். இப்ப பெருக்கிறோம். ஏ பி பார் சக பி இன்டு பி பார் அல்லது பங்கிட்டு விதிக்கமைவா மிகைமை விதிக்கமையாக ஏ பி பார்னு கொடுத்திருக்கலாம். காரணம் என்ன? மிகைமை. என்ற நோக்கமே மிகைமை விதிய உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறது, அதை படிப்பிக்கிறதா நேருளாக. சரியானே? அப்ப டி எங்களுக்கு என்னவாக இருக்கணும்? இந்த விளைவு எங்களுக்கு இருக்கும். அதுபோல நான் 10ஆவதையும் உங்களுக்கு பயிற்சி தந்திருந்தல. அப்ப நான் அடுத்த பயிற்சிக்கு வாரம் கடைசியில 10ஆவதுக்கு வாரங்களா. அப்ப நான் 10ஆவதுக்கு வாரம் என்னன்னு கேட்டா 10ஆவது எங்களுக்கு ஏ சக ஏ பார் பி சக பி பார். இதுவும் ஹோம்ஒர்க்காக தந்திருந்தல. இப்ப இதுல என்ன செய்யலாம்? மிகைமை விதிக்கு அமைவாக ஏ சக பி சக பி பார், காரணம் மிகைமை. பி சக பி பார் ஏ சக ஒன்று, காரணம் நிரப்பு. சமன் ஒன்று, காரணம் அடையாளம்.
சரியானே? அவங்களுக்கு விட என்ன வந்திருக்கணும்? ஒன்று வந்திருக்கணும்ல. அவங்களுக்கு அதுல நாலும் பத்தாவது அஞ்சும்ல. உங்களை எத்தனை பேருக்கு இந்த அஞ்சும் சரி ஹோம்ஒர்க் தந்த அஞ்சும் அஞ்சுல உங்களோட எத்தனை சரின்னு கொஞ்சம் சொல்லுங்க. அஞ்சுல உங்களோட எத்தனை பேருக்கு என்ன சரின்னு சொல்லுங்க அப்போ. நாலு. அஞ்சும் சரி. குட். அஞ்சு. குட். ஃபஹ்மா நாலு. ரெண்டு நாலு பேர் வந்திருக்கிறா. இந்த ரெண்டு பேர் வரணும். மூணு விசேஷம். ரைட், ஓகே. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அடுத்த கேள்விக்கு மூவாயிரமா இன்றைக்கு இந்த விதி சுருக்கலை நாங்க முடிக்கோம். அது 10 மணி ஆறாலும் சரிதான், இன்றைக்கு அவரை முடிச்சோடும். சரியா? இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அடுத்த கேள்விக்கு மூவாயிரம். 11வது கேள்விக்கு மூவாயிரம். சரியா? நான் ஒரு சின்ன டைம் ஒன்று தாரேன். 11வதுக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று தாரேன். நீங்க செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. போதுமான அளவுக்கு பயிற்சி என்ன செய்யறேன் நான் தாரேன். உங்களோட செல்ஃப் என்ன செய்யுங்க, அட்டம் கொடுங்க. மெயின் அதான். சரியா? அப்ப நான் அவருக்கு 1.5 மினிட்ஸ் டைம் தாரேன். டைம் காணாட்டி சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு டைம் தாரேன். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? அவரை மூவ் பண்ணலாம். சரி, ஸ்டார்ட். 11வது நீங்க செய்யலாம். ரைட். முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் இவருக்கு வரேன். இதை நீங்க இதை பொறுத்த வரையில நாங்க என்ன மாதிரி செய்யறன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது நாங்க பொதுவா எடுக்கின்ற பொழுது ஏதாவது இல்லத்தாகக்கூடிய வகையில பொதுவா எடுப்போம். இப்ப ஏபியில ஏபி பார பொதுவா எடுப்போம். சரியா? அப்ப நான் ஏபி போடுறேன். சக இதுல ஏபி பார பொதுவா எடுக்க எது? ஏபி பார பொதுவா எடுத்தா சி சக சி பார் எனக்கு மிஞ்சும். அவ காரணம் என்ன? பங்கீட்டு விதி. சமன் ஏபி சக ஏபி பார் ஒன்று. காரணம் என்ன? நிரப்பு விதி. சமன் ஏபி
சக ஏபி பார் காரணம் அடையாளம். ஏய பொது எடுத்தோம்னா பி சக பி பார் காரணம் பங்கு. ஏ ஒன்று காரணம் நிரப்பு சமன் ஏ அடையாளம். அப்ப எங்களுக்கு என்ன சொன்னால் ஏ வரும் என்று சொன்னால் எங்களுக்கு ஏ நெஞ்சிட்டு வந்துட்டு சரியா. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டால் 12வதுக்கு மூவ் பண்ணலாம் சரியா. 12வதுக்கு மூவ் பண்ணலாம். 12வதுக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன டைம் மட்டும் தான் நீங்க முடிய முடிய என்ன செய்யலாம், நீங்க செஞ்சுட்டு போகலாம் ஒவ்வொன்றாக. நான் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்வேன், 1.5 ஒரு நிமிஷமும் 30 செகண்டும் டைம் நீங்க செய்யறதுக்காக தருவேன் சரியா. அதுக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சா பிரச்சனை இல்லை, முடியாட்டி நான் செஞ்சு காட்டுவேன் சரியா. நீங்க என்ன செய்யலாம், மூவ் பண்ணலாம். ரைட். இப்ப நான் 12வதுக்கு வரேன். அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டால், இதுல முதலாவது ஏ பார் பி பார் சி சக ஏ பார் பி சி சக ஏ பி பார் சி. இப்ப எங்களுக்கு இதுல எதை பொதுவா எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்றால் ஏ பார் சியை பொது எடுக்கலாம், அல்லது பி பார் சி பி பார் சி என்ன செய்யலாம், பொது எடுக்கலாம் சரியா. ஏதாவது பொதுவா எடுப்பதினூடாக மிஞ்கிறது நீக்கப்படக்கூடியதாக நீங்க பொது எடுக்கணும். அப்ப நான் என்ன செய்யறேன், ஏ பார் சியை பொது எடுக்க என்னத்தை, ஏ பார் சியை பொது எடுத்தா பி பார் பி எங்களுக்கு மிஞ்சும் சக ஏ பி பார் சி வரும். இப்ப காரணம் என்ன, பங்கீட்டு விதி. இது ஏ பார் சி ஒன்று சக ஏ பி பார் சி எங்களுக்கு வரும். காரணம் என்ன, நிரப்பு விதி. இப்ப இதுல என்ன வரும் என்று கேட்டால் ஏ பார் சி சக ஏ பி பார் சி காரணம் அடையாளம். இப்ப இது ரெண்டுலையும் என்ன செய்ய போறீங்க, சிய பொது அடுக்கி சரியா. அப்ப நான் சிய பொது எடுத்தா என்ன மிஞ்சும், ஏ பார் சக ஏ பி பார் மிஞ்சும். இதுல ஏ பார் மிஞ்சும், இதுல ஏ பி பார் மிஞ்சும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் காரணம் பங்கீடு சமன் சி ஏ பார் சக பி பார் வரும். என்ன வரப்போகுது, சி ஏ பார் சக பி பார். காரணம் என்ன, மிகைமை விதி. இப்ப இப்படியே விடைய போடலாம், அல்லது ஏ பார் சி சக
பி பார் சி என்று விடைய போடலாம். என்ன போடலாம்? ஏ பார் சி சக பி பார் சி என்று விடைய போடலாம். எது சிறந்த விடன்னு கேட்டால் நீங்க இப்படி போறதுதான் சிறப்பு. காரணம், இப்ப சி ஏ பார் சக பிய தர்க்க சுற்றாக்கணும்ல எத்தனை கேட் தேவைப்படும்? ஏ பார் பிளஸ் பிக்கு ஓ கேட் ஒன்று தேவைப்படும். சிய பெருக்கிறதுக்கு என் கேட் உண்டு. ஏ பார் பி பார் நொட் கேட் ரெண்டு. அப்ப ரெண்டு நொட் கேட்டும் ஒரு ஓ கேட்டும் ஒரு என் கேட் நாலு தேவைப்படும். இங்க ஒரு என் கேட் ரெண்டு என் கேட் ஒரு ஓ கேட் மூணு ஒரு நொட் கேட் ரெண்டாவது நொட் கேட் அஞ்சு கேட்டும் இங்க நாலு கேட்டும். அப்ப குறைந்த கேட்கள் தேவைப்படக்கூடிய இந்த சுருக்கம் எங்களுக்கு சரி. சரியா இருந்தா பாச போடுங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? 13க்கு மூவ் ஆகலாம். அதே டைம் தான். சரியா உங்களோட செல்ஃப் அட்டம்ப்ட் கொடுங்க. சரியா இப்ப நான் என்ன செய்யறேன்? 13க்கு மூவ் ஆகும். ரைட். இப்ப நான் 13க்கு வரும். சரியா முடியாட்டி சொல்லுங்க, டைம் தாரணா. நீங்க செய்யணும், உங்களுக்கு டைம் வேணும்னு சொன்னா நான் உங்களுக்கு டைம் தான். சரியா ரைட். இப்ப நான் இதை நிறைய முறைகள்ல செஞ்சிருக்கலாம். ஆனா விட ஒன்றுதான் வரும். நீங்க பின்வரும் விட வருதான்னு பாருங்க. ஏன்னா நிறைய முறைகள்ல செய்யலாம். எல்லா முறையும் இடத்துக்கு செஞ்சு காட்டுறதுக்கு இல்லை. சரியா இப்ப நான் என்ன செய்யறேன்? இது எல்லாத்திலையும் எக்ஸ் ஒய்ய பொதுவெடுக்கு. சரியா எக்ஸ் ஒய்ய பொதுவெடுத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று சக ஜெட் மிஞ்சும். இதுல எக்ஸ் ஒய்ய பொதுவெடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன மிஞ்சும்? ஜெட் பார் சக ஜெட் மிஞ்சும். காரணம் பங்கீடு. எக்ஸ் ஒய் ஒன்று சக எக்ஸ் ஒய் ஒன்று. காரணம் அடையாளம் கொமா நிறம். எக்ஸ் ஒய் சக எக்ஸ் ஒய். காரணம் அடையாளம் சமன் எக்ஸ் ஒய். அதே வலு எங்களுக்கு வரும். அடுத்த முறை ஒன்று செஞ்சிருக்கலாம் என்று கேட்டால் இந்த எக்ஸ் ஒய் ஜெட் பார் எக்ஸ் ஒய் ஜெட் பார் ரெண்டும் ஒன்றுல. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? எக்ஸ் ஒய் சக எக்ஸ் ஒய் ஜெட் பார் சக எக்ஸ் ஒய் ஜெட். காரணம் அதே வலுவை நீங்க கொடுத்திருக்கலாம். எக்ஸ் ஒய்ய பொதுவெடுத்தா ஒன்று சக ஜெட் பார் சக ஜெட். காரணம் என்ன? எங்களுக்கு பங்கீடு சமன் எக்ஸ் ஒய் ஒன்று சக ஒன்று. அப்ப எங்களுக்கு எக்ஸ் பார் சக எக்ஸ் நிரப்பு சமன் என்ன வரும்? எக்ஸ் ஒய். நிறைய முறைகள்ல விட உங்களுக்கு எக்ஸ் ஒய் தான் வரும். இப்ப நீங்க 14க்கு என்ன செய்யலாம்? மூவ் ஆகலாம். சரி 14க்கு மூவ் ஆகலாம்.
முடிச்சிட்டீங்களா? ரைட். இப்ப நான் இவருக்கு வாரன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பொதுவாக எடுக்க எக்ஸ் பார் ஜெட்ட பொது எடுக்கலாம்ல. அவ எக்ஸ் பார் ஜெட்ட பொது எடுத்தீங்கன்னா y பார் சக y மிஞ்சும் சக இதுல எக்ஸ் ஜெட்ட பொது எடுப்பீங்களா? எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு y பார் y மிஞ்சும்ல. இப்ப எங்களுக்கு எக்ஸ் பார் ஜெட் காரணம் என்ன? இது பங்கீட்டு விதி. பங்கீட்டு விதி. இப்ப எங்களுக்கு y பார் பிளஸ் y ஒன்று வரும்ல. சக எக்ஸ் ஜெட் உண்டுல. காரணம் நிரப்பு விதி. இப்ப எக்ஸ் பார் ஜெட் சக எக்ஸ் ஜெட் என்ன காரணம்? அடையாள விதி. சமன் ஜெட்ட பொது கொடுத்தா எக்ஸ் பார் சக எக்ஸ் காரணம் பங்கீடு. ஜெட் ஒன்று நிரப்பு விதி. எனக்கு ஜெட் வரும்ல. இப்ப இவர் 14. இப்ப நீங்க என்ன செய்யலாம்டா 14வது இருந்தா பாச போடுங்க. 14 ஏக்கு வாங்க. இதை எழுதி செய்ய 14 ஏ என்ன சொன்னால் ஏபிசி ஏபிசி ஏசி பார் ஏபிசி ஏபிசி. இதுல பி சி. இப்ப நீங்க இவரை எழுதி செய்யலாமா? இவருக்கும் நான் அதே டைம் ஒண்ணுதான். சரியா?
முதல்ல முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் ஏக்கு வாங்க, சரியா? ஏ எடுக்க ஏ பாட பார்த்தோம்னு சொன்னா இதுல இப்ப நான் ஏ எழுதுறேன், சரி? ஏ பி பார் சி சக ஏ பி பார் சி பார் ஏ சி பார் சக ஏ பார் பி சி பார் சக ஏ பார் பி பார் சி. இப்ப நான் நிறைய முறைகள் இவரை நினைஞ்சிருக்கலாம், நீங்க செஞ்சிருக்கலாம். நிறைய முறைகள் இவரை நீங்க செஞ்சிருக்கலாம். இப்ப நான் பின்வரும் முறையை பின்பற்றுறேன். எந்த விடையை விட உங்களோட விட மாறுபடும்டா எனக்கிட்ட நீங்க சொல்லலாம். இப்ப நாம் அதை எப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம், அல்லது எனக்கு என்ன செய்யலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். சரி, வாட்ஸ்அப் பண்ணலாம், அல்லது இதுல மெசேஜாக நீங்க என்ன செய்யலாம், எனக்கு நீங்க காட்டலாம். சரியா? உங்களோட நீங்க என்ன இப்ப நான் செஞ்ச முறைன்ன நீங்க செஞ்ச முறைன்னுங்கிறத நீங்க என்ன செய்யலாம், எனக்கு நீங்க காட்டலாம். சரியா? ரைட். இப்ப நான் முதலாவது என்ன செய்றேன், இதுல எனக்கு இந்த இரண்டிலையும் ஏபி பார பொதுவெடுக்கலாம். சரியா? அல்லது இப்படியும் எடுக்கலாம். எப்படி? இதுல ஏசி பார பொதுவெடுக்கலாம், இதுல பி பார் சிய பொதுவெடுக்கலாம். சரியானே? அப்ப நான் என்ன செய்றேன், பி பார் சிய பொதுவெடுத்தா ஏ சக ஏ பார் மிஞ்சும். சக ஏ சி பார பொதுவெடுத்தா ஏ சி பார பொதுவெடுத்தா பி பார் சக ஒன்று மிஞ்சும். சக ஏ பார் பி சி பார் எங்களுக்கு வரும். ஏ பார் பி சி பார் எங்களுக்கு வரும். சரியா? இப்ப நான் இதுக்கு என்ன காரணம் சொல்றேன், பங்கு. இப்ப இதுல எங்களுக்கு பி பார் ஒன்று, சாரி, பி சி ஒன்று சக ஏசி பார் ஒன்று சக ஏ பார் பி சி பார். காரணம் நிரப்பு சக அடையாளம். நிரப்பு சக கொமா அடையாளம். இது அடையாளம், இது நிரப்பு. இப்ப என்ன வருது, பி பார் சி சக ஏசி பார் சக ஏ பார் பி சி பார். காரணம் அடையாளம். இதுல சி பார பொது எடுக்கலாம். அப்ப பி பார் சி சக சி பார் எடுத்தா ஏ சக ஏ பார் பி வருதுல. காரணம் பங்கு. இப்ப நான் அடுத்த பாடுக்கு மூவாறல. என்ன? இப்ப இதுல பி பார் சி சக சி பார் ஏ சக பி லா. இதை நீங்க அப்படியே விடலாம். என்ன மேற்கொண்டு சுருக்கேலுமாண்டா சுருக்கேலாம், அதனால அப்படியே விடலாம். அல்லது நீங்க பெருக்கி விடையும் கொடுத்திருக்கலாம். என்ன? பி பார் சி சக ஏ சி பார் சக பி சி பார் விடையாக வரும். சரியா? இது தாண்டி வேற விடைகள் உங்களுக்கு இருக்குதா இருந்தா எனக்கு நீங்க தெரியப்படுத்தலாம், நீங்க செஞ்ச வழிமுறையுடன். சரியா? நீங்க செஞ்ச இதுக்கு முக்கியம், ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? சுருக்கக்குள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி? இப்ப நான் இன்னொரு வழியாலையும் இவரை சுருக்கியிருக்கலாம். இப்ப நான் இஞ்சல காட்டுறேன் அவரை, இன்னொரு வழியால சுருக்கியிருக்கலாம். இந்த ரெண்டுலையும் நான் பி பார் சிய பொது எடுக்கல், இதுல ரெண்டுலையும் ஏ பி பார் எடுக்கல். சரியா? அப்ப நான் ஏ பி பார பொது எடுத்தா சி சக சி பார் வரும். சக இதுல சி பார பொது எடுக்கிறது. அப்ப எங்களுக்கு என்ன வருகிறது, சி பார பொதுவா எடுத்தோம்னு சொன்னா ஏ பி பார் சக ஏ எங்களுக்கு வருது. சாரி, சி பார பொதுவா எடுத்தா ஏ சக
ஏ பார் பி பார் வருது. ஏ சக ஏ பார் பி எங்களுக்கு வருது. சக ஏ பார் பி பார் சி சமன் ஏ பி பார் உண்டு. காரணம் என்ன? பங்கீடு உண்டு. சக சி பார் எடுத்தா ஏ சக பி மிகைமை ஏ பார் பி பார் சி. அவங்களுக்கு இங்க என்ன வரணும் என்று கேட்டால் மிகைமை விதி கொமா நிரப்பு விதி. இப்ப இன்னைக்கு ஏ பி பார் சக சி பார் பெருக்கிறேன்னா ஏ சி பார் சக பி சி பார் பி சி பார் சக ஏ பார் பி பார் சி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதை மேற்கொண்டு சுருக்கிறன்னு சொன்னா ரைட், இப்படி ஒரு விடை வருதுல. அவங்களுக்கு என்ன விடையாக வரும் என்று சொன்னா அதை மேற்கொண்டு போனோம் என்றால் அங்கே ரைட். அவங்களுக்கு என்ன விடையாக வரும்? இவர் விடையாக வருவார். சரியா? இருந்தா பாஸ். இப்ப நான் என்ன செய்யறேன்? ரெண்டாவது ஆளுக்கு வாரம், பிக்கு வாரம்ல. பிய எடுத்தோம் என்று சொன்னால் இந்த இடத்துல பிய எடுத்தோம் என்று சொன்னால் ஏ பார் பி சி பார் சக ஏ பி சக ஏ சி பார் சக ஏ பி சி ஏ பி பார் சி சக ஏ பி பார் சி பார். இதான பி பாட். இப்ப நான் என்ன செய்யறேன்னு கேட்டால் இதுல பிய பொது எடுக்க. சரியா? இது ரெண்டிலையும் நான் பிய பொது எடுக்க. அப்ப அந்த ரெண்டிலையும் பிய பொதுவா எடுப்பேன் என்று சொன்னா எனக்கு ஏ பார் சி சக ஏ மிஞ்சும் சக இது ரெண்டிலையும் ஏசி பார பொது எடுக்க. ஏசி பார பொது எடுத்தா ஒன்று சக பி பார் மிஞ்சும். காரணம் என்ன? பங்கீடு. இப்ப எங்களுக்கு பி சி சக ஏ மிஞ்சும் சக ஏ சி பார் ஒன்று சக ஏ பி பார் சியா. இதுல என்ன வரப்போகுது? சக இது அப்படியே வருதுடா. ஏ பி பார் சி சக ஏ பி பார் சி. காரணம் என்ன? பங்கு. இதுல எங்களுக்கு என்ன வரைதாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல எங்களுக்கு மிகைமை அடுத்தது அடையாளம். இதுல பி சி எடுக்க ஏ பி எடுக்க இதுல ஏ சி பார் வருது. இதுல ஏ பி பார் சி. காரணம் எங்களுக்கு பங்கீடு பொமா அடையாளம். இந்த இதுல நான் ஏ பொது எடுக்க. சரியா? அப்ப நான் பி சி சக சியையும் பொது எடுத்திருக்கலாம். இதுல ஏயும் பொது எடுக்கலாம். அப்ப ஏ பி சக ஏய பொது எடுத்தோம்னா சி பார் சக பி பார் சி வருங்களா. இப்ப இதுல எங்களுக்கு பங்கீடுல. அப்ப பிசி சக ஏ பி சக ஏ சி பார் சக பி பார். காரணம் மிகிமை. எனக்கு பிசி சக ஏ பி சக ஏ சி பார் சக ஏ பி பார். காரணம் பங்கீடு. இந்த ரெண்டையும் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏய பொது எடுக்கலாம். அப்ப பி சி சக ஏய பொது எடுத்தா பி சக பி பார் சக ஏ சி பார். காரணம் பங்கீடு. பிசியை எடுப்பீங்கன்னு சொன்னா ஏ ஒன்று. காரணம் நிரப்பு
ஏசி பார் நிரப்பு. இப்ப எனக்கு பிசி சக ஏ சக ஏசி பார். காரணம் அடையாளம். இப்ப இதுல ஏ சக ஏசி பார் உங்களுக்கு என்ன விட வரப்போகுது? பிசி சக ஏ வரணும். காரணம் எங்களுக்கு அப்சோர்ப்ஷன் லோ. ஏ சக ஏ சி பார நாங்க ஏ என்று சொல்லுவோம். காரணம் அப்சோர்ப்ஷன் லோ. அப்ப விட பிசி சக ஏ ஆக இருக்கும். சரியா? எத்தனையாவதுக்கு? இரண்டாவதுக்கு பிசி சக ஏ ஆக விட இருக்கும். சரியானே? அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அந்த விட இருக்குதான்னு செக் பண்ணுங்க. வேற விட வர வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தா எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? சிக்கு மூவ் பண்ணலாம். நான் அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தான். எவ்வளவு நேரமா? ஒரு 2 மினிட்ஸ் டைம் நான் தான். ரைட், மூவ் பண்ணலாம். கோப்பியும் சுடுதண்ணி. கோப்பியும் சுடுதண்ணி. உங்களோட செல்ஃப் அட்டம்ப்ட் கொடுங்க. சரி போல நாம செஞ்சு கரெக்ட் பண்ணுவோம். செல்ஃப் அட்டம்ப்ட் கொடுங்க. ரைட், முடிச்சிட்டீங்களா? இது லேசான பாட் தானா? முதலாவது லேசான பாட். இது பொஸ்கோவைய பேஸா வச்ச கணிப்பு தான். இப்ப எங்களுக்கு சிக்கு வரண்டா. சியை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இதுல எங்களுக்கு சி பாட்
என்னென்று வருகிறது? ஏ பார் சக பி சக சி. ஏ சக பி பார் சக சி. ஏ சக பி சக சி. இந்த ரெண்டிலையும் ஏ சக பிய பொதுவெடுக்கலாம். இந்த ரெண்டிலையும் பி சக சிய பொதுவெடுக்கலாம். அப்ப இந்த ரெண்டையும் எடுக்க. அதுபோல இந்த ரெண்டையும் எடுக்க. அப்ப முதலாவது எடுத்தோம்னா பி சக சி பொதுவாக வரும். எடுத்தா மிச்சம் இதுல ஏ, இதுல ஏ பார், இதுல ஏ. அப்ப ஏ பார் இன்டு ஏ. இதுல ஏ சக பி பார பொதுவா எடுத்தோம்னா சி இன்டு சி பார் வரும். சரியா? அவங்களுக்கு காரணம் என்ன? பங்கீட்டு விதி. இப்ப எங்களுக்கு பி சக சி சக பூஜ்ஜியம்ல, காரணம் நிரப்பு விதி. ஏ சக பி பார் சக பூஜ்ஜியம், காரணம் நிரப்பு விதி. சமன் பி சக சி ஏ சக பி பார், காரணம் அடையாளம். அப்ப விட இவராக இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யலாம்? அஞ்சாவதுக்கு மூவ் பண்ணலாம். அதாவது டிக்கு என்ன செய்யலாம்? மூவ் பண்ணலாம். அதே டைம் ஒன்று தாரன். சரியா? இப்ப டி கேள்விக்கு வாரன்.
ரைட். இப்ப நாங்க இவருக்கு வரோம்டா. இவர் எடுத்தோம் என்று சொன்னா இதை நிறைய முறைகளை செஞ்சிருக்கலாம். இப்ப ஒரு அடிப்படையை நாங்க எடுக்க வேணும்னு கேட்டா இந்த ரெண்டிலையும் இதுல ஏ சக பி பார எடுக்கன், இந்த ரெண்டிலையும் ஏ சக பி எடுக்க. சரியானே? இந்த ரெண்டையும் பொதுவா எடுக்கன், இந்த ரெண்டிலையும் ஏ சக பிய பொதுவா எடுக்கன். அப்ப நாங்க இவரை கொண்டார் ஏ பார் சக பி சக சி பார், இதுல ஏ சக பி பார் பொதுவடுத்தம்டா சக சி இன்டு சி பார், இதுல ஏ சக பிய பொதுவடுத்தம்டா சக ஏ சக பி எடுத்தமென்றால் எங்களுக்கு என்ன வரும்? பூஜ்ஜியம் வரும் இன்டு சி பார் வரும். இப்ப நாங்க சொற்கோவையை எடுக்கக்குள்ள என்னத்தை சொற்கோவைய பொதுவா எடுத்தோம் என்றால் எங்களுக்கு ஒன்று வரும். பொஸ்கோவையை நாங்க ஏசக பி எடுத்தோம் என்றால் இவ்விடத்துக்கு என்ன வரும் என்றால் பூஜ்ஜியம் வரும். ஏன்? நாங்க இப்படித்தான் எடுத்தோம். ஏசக பி சக பூஜ்ஜியம் எங்களுக்கு என்ன வரும்? ஏசக பி சக பூஜ்ஜியம் எங்களுக்கு வரும். பெருக்கத்துல ஏபி இன்டு ஒன்று என்ன வரும்? ஏபி வரும். அப்ப கூட்டல்ல பூஜ்ஜியம் வந்தா தான் இந்த விளைவு எங்களுக்கு எடுக்கலாம். அப்ப இங்க என்ன வரப்போகுது? ஏசக பீசக, இதுக்கு பதிலாக எங்களுக்கு என்ன வரும்? பூஜ்ஜியம். இதுல மிச்சம் என்ன? சி பார் மிச்சம். ஏன் பூஜ்ஜியம்? ஏசக பி சக பூஜ்ஜியம் என்றால் ஏசக பி சக வரும். இங்க ஏபிய எடுத்தோம் என்றால் ஒன்று, ஏனென்றால் ஏபி இன்டு ஒன்று எங்களுக்கு ஏபி. அப்ப எங்களுக்கு காரணம் என்ன? பங்கு. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இதுல ஏ சக பி சக சி பாராக இருக்க, இதுல ஏ சக பி பார் சக பூஜ்ஜியம், ஏ சக பி சக பூஜ்ஜியம். காரணம் நிரப்பு, கொமா அடையாளம். இப்பனைக்கு ஏ பார் சக பி சக சி பார், ஏ சக பி பார் ஏ சக பி, காரணம் அடையாளம். இப்ப நீங்க ஏ எப்போது கொடுக்கலாம்ல ரெண்டுக்கும். அப்ப ஏ பார் சக பி சக சி பார், ஏ எப்போது எடுத்தோம்டா சக பி பார் இன்டு பி, காரணம் பங்கீடு. அவனைக்கு ஏ பார் சக பி சக சி பார் ஏ சக பூஜ்ஜியம் நிரப்பு. அவனைக்கு ஏ பார் சக பி சக சி பார் ஏ, காரணம் அடையாளம். இப்ப நாங்க பங்கிட்டு விதிக்காமைய பெருக்கிறோம். ஏ பார் இன்டு ஏ சக ஏ பி சக ஏ சி பார் வரும். இது பங்கீடு. இதுல ஏ பார் இன்டு பங்கீடுல பூஜ்ஜியம் சக ஏ பி சக ஏ சி பார் வரும். காரணம் நிரப்பு. இப்ப நீங்க ஏ பி சக சி பார் என்று விடைய எழுதலாம், அல்லது ஏ பி சக ஏ சி பார் என்றும் விடைய கொடுத்திருக்கலாம். சரியா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விடை இருந்தா உங்களுக்கு சரி. சரியானே? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? அவரை சரிந்தா பாச போடலாம், அப்படி இல்லாட்டி நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஈ கேள்விக்கு வாங்க. எது இந்த இருக்கிற ஈ கேள்விக்கு வாங்க. நான் எழுதினதுல கடைசி கேள்விக்கு வாங்க. சரியா?
இவரை ட்ரை கொடுக்கலாம் அதே டைமை தான். ரைட். முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் இவருக்கு வரேன். இவரை பொறுத்த வரையில ஏ பார் சிய நான் இதுல பொதுவா எடுக்கலாம்டா. இதை பொறுத்த வரையில ஏ சக பி பார பொதுவா எடுக்கலாம்ல. அப்ப நான் இது ரெண்டையும் பொதுவா எடுக்கன், இது ரெண்டுலையும் பொதுவா எடுக்கல. அப்ப எங்களுக்கு இதுல ஏ பார் சக சி வருது, பி சக பி சாரி பி இன்டு பி பார் வருதுடா. பி இன்டு பி பார் வருது. இதுல ஏ சக பிய பொதுவா எடுத்தோம்டா, பி பார் எடுத்தோம்டா சக சி இன்டு சி பார் வருது. மிஞ்சுது ஏ பார் சக பி சக சி பார் மிஞ்சுது. காரணம் பங்கீடுடா. இப்ப நான் பங்கிட போட்டோமா? பங்கிட போட்டோம் என்று சொன்னால் அடுத்த பாட்டுக்கு மூவாரம். என்ன எங்களுக்கு அடுத்த பாட்டு? இதுல ஏ பார் சக சி சக பூஜ்ஜியம்டா. இதுல ஏ சக பி பார் சக பூஜ்ஜியம்டா நிரப்புவில். மிஞ்சுது ஏ பார் சக பி சக சி பார் மிஞ்சுதுல. அப்ப இதுல என்ன வரப்போகுது எங்களுக்கு? நிரப்பு விதிலா. இப்ப எங்களுக்கு ஏ பார் சக சி
ஏ சக பி பார், ஏ பார் சக பி சக சி பார். காரணம் என்னையா? எங்களுக்கு அடையாள விதி. இது இதோடையும் விட்டிருக்கலாம் நீங்க. இது இதோடையும் என்ன செஞ்சிருக்கும்? முடிஞ்சிருக்கும். நீங்க விட்டிருக்கலாம். அல்லது என்ன செஞ்சிருக்கலாம்டா, இதை பின்வருமாறும் நீங்க ட்ரை கொடுத்திருக்கலாம். எப்படி? இது இதோட பெருக்கி, இது இதோட பெருக்கிற, இதை இதோட பெருக்கி இதோட பெருக்கிற. சரியா? அப்ப என்ன வரும்? ஏ பார் ஏ சக ஏ பார் பி பார் சக ஏசி சக பி பார் சி வரும்ல. இது அப்படியே வைக்கிற ஏ பார் சக பி சக சி பார். இவ்வளவும் விட இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏ இன்டு ஏ பார் பூஜ்ஜியம் சக ஏ பார் பி பார் சக ஏசி சக பி பார் சி வருமா? அப்ப நீங்க இவ்வளவும் எங்களுக்கு விளைவாக வந்திருக்கும். இதுல ஏ பார் சக பி சக சி பார் வரும்ல. அப்ப இதுல என்ன வரும்? ஏ பார் பி பார் சக ஏசி சக பி பார் சி ஏ பார் சக பி சக சி பார். சரியா? இப்ப திரும்பியும் என்ன செய்யற? அதே மாதிரி பெருக்கு. அப்ப இதை இதோட பெருக்கி விடலாம். பெருக்குவீங்கன்னா என்ன வரப்போகுது? ஏ பார் ஏ பி பார் சக ஏ பார் பி பார் பி சக ஏ பார் பி பார் சி பாருக்கு வரும். அதுபோல ஏ பார் ஏ சி சக ஏ பி சி சக ஏ சி சி பாருக்கு வரும். சக ஒரு நெடிய பெருக்கம் கொண்டு வரும். ஏ பார் பி பார் சி சக பி இன்டு பி பார் சி சக சி பார் பி பார் சி. இப்ப இவ்வளவுத்துக்கும் பொதுவால ஏ பார் பி பார கொடுக்கலாம். இவ்வளவுத்துக்கும் பொதுவால பூஜ்ஜியமே பி பார் இன்டு பூஜ்ஜியம், பூஜ்ஜியம் இன்டு ஏ பார் பூஜ்ஜியம். இது அப்படியே வரும். ஏ பார் பி பார் சி பார் சக இது ஏ பார் இன்டு பூஜ்ஜியம் இன்டு சி பூஜ்ஜியம் சக ஏ பி சி இதுவும் பூஜ்ஜியம்ல. ஏன்? எங்களுக்கு சி இன்டு சி பார் பூஜ்ஜியம் இன்டு ஏ பூஜ்ஜியம் சக இது அப்படியே வரும். ஏ பி பார் சி சக பி இன்டு பி பார் பூஜ்ஜியம் இன்டு சி பூஜ்ஜியம் சி இன்டு சி பார் பூஜ்ஜியம் இன்டு பி பார் பூஜ்ஜியம். அப்ப எங்களுக்கு இதுல ஏ பி பார பொது எடுக்கலாம். ஏ பி பார பொது எடுத்தீங்கன்னா ஒன்று சக சி பார் சக இது அப்படியே வரப்போகுது. ஏ பி சி சக ஏ பார் பி பார் சி. இதுல இது ரெண்டுக்கும் இடையில ஏய பொது எடுத்தோம்டா பி பார் சக பி சி சக ஏ பார் பி பார் சி. ஏய பொது எடுத்தோம்டா பி பார் சக சி சக ஏ பார் பி பார் சி. அப்ப நாங்க பெருக்குவமாக இருந்தா ஏ பி பார் சக ஏசி சக ஏ பார் பி பார் சி. இதுல சிய பொது எடுக்க ஏ பி பார் சக சி ஏ சக ஏ பார் பி பார். அப்ப எங்களுக்கு இங்க என்ன வரப்போகுது? ஏ பி பார் சக ஏ சி சாரி சி பொதுவாக வந்தா ஏ சக பி பார்லா. அப்ப இன்னைக்கு ஏ பி பார் சக ஏ சி சக பி பார் சி விளைவாக வரும். அப்ப உங்களுக்கு இவ்வளவும் விடையாக இருந்தாலும் என்ன இன்னிருக்கிறது விடையாக இருந்தாலும் எங்களுக்கு சரி.
இது நிறைய முறைகளையும் செஞ்சிருக்கலாமா. அப்போ ஒன்றுபட ஏபி பார் ஏசி சக பிசி பார்னு வந்திருக்கும். சரியா, இவ்வளோ படிமுறை இல்லாட்டி இவ்வளோ ஸ்டெப்பும் போகாட்டியும் இதை இப்படியும் செஞ்சிருக்கலாம். எப்படி செஞ்சிருப்பீங்க? இப்போ இதுல இந்த ரெண்டுக்கும் பொதுவால ஏய பொதுவா எடுக்கிறேன். சரியா, இந்த ரெண்டுக்கும் பொதுவால நீங்க ஏய பொதுவா எடுப்பீங்கடா. இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் பொதுவால ஏய பொதுவா எடுக்கிறேன். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் பொதுவால ஏ எடுக்கிறேன். அப்ப ஏ பார் எடுத்தீங்கன்னா சக சி இன்டு பி சக சி பார் எங்களுக்கு ஏ சக பி பார் வரும். சரியா, அது கொஞ்சம் நெடிய பெருக்கம். நீங்க இந்த முறைக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப எங்களுக்கு ஏ பார் சக பி சி சக சி இன்டு சி பார் பங்கீட்டு விதி. இதுல ஏ சக பி பார் வந்துடும். இப்ப எங்களுக்கு இதுல என்ன வரும்? ஏ பார் சக பி சி சக பூஜ்ஜியம் நிரப்பு விதி. ஏ சக பி பார் எங்களுக்கு வரும். அப்ப இதுல எஸ் பார் சக பி சி ஏ சக பி பார். இப்ப இப்ப இதை நீங்க என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். எப்படி பெருக்க போறீங்க? அதே மாதிரி குறுக்கு பெருக்கம். அப்ப ஏ பார் ஏ பார் ஏ சக ஏ பார் பி பார் சக ஏ பி சி சக பி பார் பி சி வருங்களா. இதுல இவர் பூஜ்ஜியம் சக ஏ பார் பி பார் சக ஏ பி சி சக இது பூஜ்ஜியம். அப்ப எங்களுக்கு ஃபைனல் விடையாக ஏ பார் பி பார் சக ஏ பி சி என்ன செய்யும் வரும். இதான் எங்களுக்கு இதை விட இந்த விட எங்களுக்கு விளைவாக வரப்போகுதுல. ஆல்மோஸ்ட் எல்லாம் சரி. சரியா, அப்ப எங்களுக்கு ஒன்று இந்த விட இருக்கலாம் அல்லது இந்த விட எங்களுக்கு இருக்கலாம். சரியா, இப்ப இது கொஞ்சம் நான் பயிற்சிக்காக தந்த ஒன்றுதான். இப்ப நான் தந்த இந்த அஞ்சிலையும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அஞ்சும் சரி? நான் தந்த அஞ்சிலையும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சரி? அஞ்சுக்கு ரெண்டு மூணு பேரத்தானே வேணும். ஆன்சர் பண்ணுங்க. ஒருத்தரும் செய்யலையா? ரைட், ரிப்ளை பண்ணுங்க. ஒருத்தரும் செய்யலையா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுடைய டியூட்டுக்கு வாங்க. இப்ப டியூட்ல 15வது செய்யலாம். நான் 1.5 மினிட்ஸ் டைம் தான். எவ்வளவு? 1.5. அப்ப டைமை நான் டிடெக்ட் பண்றேன். 1.5. நீங்க என்ன செய்யலாம்? 15வது செய்யலாம். சரி,
മണിയായി മിന്ന മതിൽ ഒരു മുறை போகணும். ரைட். இப்ப நான் இதுல 15வது கேள்விக்கு வரேன். 15வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு 15வது எக்ஸ் பார் எக்ஸ் சக ஒய் எங்களுக்கு எக்ஸ் பார் எக்ஸ் சக எக்ஸ் பார் ஒய் காரணம் பங்கீடு. இவங்களுக்கு பூஜ்ஜியம் சக எக்ஸ் பார் ஒய் காரணம் நிரப்பு சமன் எக்ஸ் பார் ஒய் அடையாளம் எங்களுக்கு வரும்ல. அப்ப 16க்கு மூவ் பண்ணலாம். சரிண்டா பாச போட்டுட்டு 16க்கு மூவ் பண்ணலாம். அதே டைம் தான். சரியா? ரைட். நான் 16வதுக்கு வரேன். சரியா? 16வது எடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் பார் எக்ஸ் ஒய் சக எக்ஸ் பார் ஒய். இப்ப நீங்க நிறைய முறைகளை செஞ்சிருக்கலாம். நான் என்ன செய்யறேன், இவரோட பெருக்கிறேன்ல. எக்ஸ் பார் எக்ஸ் ஒய் சக எக்ஸ் பார் எக்ஸ் பார் ஒய். இப்ப எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் இது காரணம் என்ன, பங்கீடுல. எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் பூஜ்ஜியம் ஒய் சக எக்ஸ் பார் ஒய்ல. அப்ப நான் நிரப்பு கொமா அதே வலுவை நான் கொடுக்கு. இப்ப பூஜ்ஜியம் சக எக்ஸ் பார் ஒய்ல அவரை சொல்லுவோம் அடையாளம் என்று சொல்லுவோம்ல. இப்ப நான் எக்ஸ் பார் ஒய் அடையாளம் என்று நாங்க சொல்லுவோம். இருந்தால் பாச போடுங்க. 17க்கு என்ன செய்யலாம், நீங்க மூவ் பண்ணலாம். 17வது அதே டைம் தான். சரி.
ரைட். இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வா. 17வது நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எக்ஸ் பார் ஒய் பார் எக்ஸ் சக ஒய் லா. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இவரை அதோட பெருக்கிறோம்ல. பெருக்கமாக இருந்தால் எக்ஸ் பார் ஒய் பார் எக்ஸ் லா சக எக்ஸ் பார் ஒய் பார் ஒய் லா. இப்ப பங்கீட்டு விதிலா. இதுல எக்ஸ் பார் எக்ஸ் பூஜ்ஜியம் இன்டு ஒய் பார் சக y இன்டு ஒய் பார் பூஜ்ஜியம்ல. காரணம் என்ன? நிரப்பு விதி. சமன் பூஜ்ஜியம் சக பூஜ்ஜியம், காரணம் அடையாள விதி. சமன் பூஜ்ஜியம் எங்களுக்கு வரும். இப்ப நான் 18க்கு வாரம். அதே டைமை தாரன், நீங்க என்ன செய்யலாம், அவரை முடிக்கலாம். ரைட். இப்ப நாங்க 18க்கு வாரோம்ல. 18ம் அதே மாதிரியான ஒன்றுதான். என்ன? எக்ஸ் பார் ஒய் எக்ஸ் ஒய் பார் சக எக்ஸ் பார் ஒய் பெருக்கிறோம் எக்ஸ் பார் ஒய் எக்ஸ் ஒய் பார் சக எக்ஸ் பார் ஒய் எக்ஸ் பார் ஒய். இப்ப எங்களுக்கு ஒய் இன்டு ஒய் பார் பூஜ்ஜியம், எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் பூஜ்ஜியம் சக எக்ஸ் பார் எக்ஸ் பார் ஒரு எக்ஸ் பார் ஒய் ஒய் சொல்லுவோம் நிரப்பு விதி. இவரை சொல்லுவோம் பங்கீட்டு விதி. அப்ப எங்களுக்கு என்ன விட வரும்? எக்ஸ் பார் ஒய் அடையாள விதி வரும். இப்ப நீங்க 19க்கு என்ன செய்யலாம்? மூவ் பண்ணலாம்.
ரைட். நான் 19க்கு வரல. 19 நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸ் பார் சக ஒய் பார் எக்ஸ் சக ஒய். இப்ப இதுல சுருக்கை இல்லை, அப்ப நாங்க குறுக்க பெருக்கம் செய்யறோம். எக்ஸ் இன்டு எக்ஸ் பார் சக எக்ஸ் பார் ஒய் பங்கிட்டு விதிக்கமைய எக்ஸ் ஒய் பார் ஒய் பார் ஒய் காரணம் பங்கு பூஜ்ஜியம் சக எக்ஸ் பார் ஒய் சக எக்ஸ் ஒய் பார் பூஜ்ஜியம் காரணம் நிறம் எக்ஸ் பார் ஒய் சக எக்ஸ் ஒய் பார் காரணம் அடையாளம். 20க்கும் சரியா அதே டைமை தாரால் மூவ் பண்ணலாம். இப்ப நான் 20க்கு வரல. 20 எங்களுக்கு எக்ஸ் பார் சக ஒய் எக்ஸ் சக ஒய் பார். அப்ப இதுவும் எங்களுக்கு பெருக்கேல குறுக்கு பெருக்கம் செய்யறோம். எக்ஸ் பார் எக்ஸ் சக எக்ஸ் பார் ஒய் பார் சக நாளை நாளைக்கு பாடம் முறை மெசேஜ் போடணும். சரி, okay. இதில் எங்களுக்கு எக்ஸ் ஒய் சக ஒய் இன்டு ஒய் பார். இப்ப எங்களுக்கு பூஜ்ஜியம் சக எக்ஸ் பார் ஒய் பார் சக எக்ஸ் ஒய் சக பூஜ்ஜியம் காரணம் பங்கீடு. இப்ப எங்களுக்கு என்ன வருது? எக்ஸ் பார் ஒய் பார் சக எக்ஸ் ஒய் விளைவாக வருதுல. இப்ப நீங்க 21க்கு என்ன செய்யலாம்? மூவ் பண்ணலாம். என்ன சொல்றோம்? 21 எங்களுக்கு பூஜ்ஜியம்ல என்ன சாரி 21 ஒன்று சொல்லணும்ல. என்ன ஒன்று? எக்ஸ் சக ஒய் சக எக்ஸ் பார் ஒய் பார் சமன் உண்டாம்ல. இவரை மூவ் பண்ணலாம். அதே டைமை தாரேன் சரியா.
இப்ப நாங்க 21க்கு வரோம்ல. 21 நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் சக ஒய் சக எக்ஸ் பார் ஒய் பார்ல. இப்ப நாங்க முந்தி பார்த்த பங்கீட்டு விதியை தனிஞ்சு அப்ளை பண்றோம். என்ன? எக்ஸ் சக ஒய்ய பொதுவா எடுத்தா எங்களுக்கு மிஞ்சும் எக்ஸ் பார் ஒய் பார் மிஞ்சும் அர்த்தம். இப்ப நாம ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம்? நியம பொஸ்கோவைய மாத்தினம். எப்படி மாத்தினம்? பொஸ்கோவைய நியம பொஸ்ஸாக மாத்தினோம்ல. மாத்தக்குள்ள நாங்க என்ன செஞ்சோம் பாருங்க. அப்போ ஏ சக பி பார் சக சி இன்டு சி பார். அவங்க ஏ சக பி பார் சக சி ஆகவும் ஏ சக பி பார் சக சி பார் ஆகவும் எழுதினோம்ல. பி சக சி பார் சக ஏ ஆகவும் பி சக சி பார் சக ஏ பார் ஆகவும் எழுதப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இவரையும் எழுதலாம். என்ன? எங்களுக்கு எக்ஸ் சக ஒய் சக எக்ஸ் பார் இன்டு எக்ஸ் சக ஒய் சக ஒய் பார். இவங்களுக்கு என்ன வரும்? இது பங்கீட்டு விதியில பங்கீடு. இதுல எக்ஸ் சக எக்ஸ் பார் ஒன்று சக ஒய் இல்ல. இதுல ஒய் சக ஒய் பார் எக்ஸ் சக ஒன்றுல. காரணம் என்ன? நிரப்பு விதி. சமன் ஒய் சாரி ஒன்று சக ஒய் ஒன்றுல இன்டு ஒன்று சக எக்ஸ் ஒன்று. அப்ப எங்களுக்கு விட ஒன்று வரும். காரணம் அடையாள விதி. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? அடுத்த பாடுக்கு மூவ் ஆகலாம். எங்களுக்கு 22க்கு நீங்க மூவ் ஆகலாம். 22க்கு மூவ் ஆகலாம். சரியா? அதே டைம் தான். சரியா? ரைட். இப்ப நாங்க 22க்கு வரோம்ல. 22 எடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு எக்ஸ் சக ஒய் பார் சக ஜெட் எக்ஸ் சக ஒய் தான் 22. இப்ப இதுல நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் எக்ஸ பொதுவெடுக்கலாம். எக்ஸ பொதுவெடுப்பீங்கன்னு சொன்னால் சக ஒய் இன்டு ஒய் பார் சக ஜெட் வரும். எக்ஸ பொதுவெடுத்தா மிஞ்சர ரெண்டும் எங்களுக்கு பெருக்கப்படும். ஒய் எக்ஸில எடுத்தா இதுல ஒய் இன்டு ஒய் பார் சக ஜெட். இவங்களுக்கு என்ன வரப்போகுது? எக்ஸ் சக ஒய் இன்டு ஒய் பார் சக ஒய் ஜெட். இவரை சொல்லுவோம் என்று கேட்டால் பங்கீடு என்று நாங்கள் சொல்லுவோம். இவரையும் நாங்கள் பங்கீடு என்று சொல்லுவோம். இப்ப எங்களுக்கு எக்ஸ் சக பூஜ்ஜியம் சக ஒய் ஜெட்
அப்ப இவரை சொல்லுவோம் நிரப்பு என்று நாங்க சொல்லுவோம். இதுல எக்ஸ் சக ஒய் ஜெட் அடையாளம் எங்களுக்கு வரும்ல. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? 23 ட்ரை பண்ணலாம். அதுக்கும் என்ன செய்யறேன்? அதே டைம் ஒன்று தாரேன். சரியா?